தொப்பையில் இருக்க ஃபேட்னால இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும், பிபி கொலஸ்ட்ரால் அதிகமாகும். இதனால் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் டபுள் ஆகும். மென்னுக்கு உமனை விட ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகம். ரிஸ்க் எடுக்கலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அதுக்கு காரணம் உமனுக்கு இருக்க ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஜென்ரலா ஹார்ட் அட்டாக் ப்ரிவென்ட் பண்ணும். பட் மென்னுக்கு அந்த நேச்சுரல் ஷீல்டு இல்லை. ஸோ பிளஸ் மென்னுக்கு விசரல் ஃபேட், பாடி ஃபேட், எல்லாரும் வயிறு தொப்பையோட சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த தொப்பையில் இருக்க ஃபேட்னால இன்ஃப்ளமேஷன் அதிகமாகும், பிபி கொலஸ்ட்ரால் அதிகமாகும். இதனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் டபுள் ஆகும். ஜென்ரலாக மென் எல்லாருமே ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அட்ரினலினும் கார்டிசாலும் அதிகமாக ரிலீஸ் ஆகி அது வந்து ஆர்டரிஸை டேமேஜ் பண்ணி இன்ஃப்ளமேஷனோ கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ்க்கோ கிரியேட் பண்ணுறதுக்கு வழிவகுத்துறது. ஸோ இதனால மென்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகம். ஆக்சுவலாக போஸ்ட் மெனோபாஸில் உமனுக்கும் ரிஸ்க் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகம். ஏன்னா இந்த உமன் இந்த ஃபேமிலி ஆர் லெஸ் கேர்ட் ஆக்சுவலாக. ஸோ நம்ம அம்மா, நம்மளோட சித்தி, பெரியம்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சிம்டம்ஸ்னே சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வர மாட்டாங்க. ஸோ லெஸ் கேர்ட், அதனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகம்.